எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பண்ண போகிறது வட்டையப்பம். வட்டையப்பம் நீங்கள் மோஸ்ட்லி வெள்ளை கலர் தான் பார்த்துருப்பாங்க. அது சர்க்கரை போட்டு பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வெல்லம் வச்சுட்டு தான் பண்ணுறாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். சர்க்கரை வச்சு பண்ணுற வெள்ளை கலர் இன்னொரு எபிசோடில் தனியாக பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி இந்த வெல்லம் வச்சு இந்த சாஃப்டான சூப்பரான வட்டையப்பம் பண்ணுறேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்க, ஒரு கப்பு பச்சை அரிசி நான் இங்கே எடுத்துருக்கு. அரிசி எடுக்கும்போது பார்த்துக்கோங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்கிறது பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வட்டையப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது ஒரு 2-3 தண்ணியில் நல்லா கழுகிடுங்க. கழுகி அந்த அழுக்கெல்லாம் போனதுக்கு பிறகு நம்ம இது ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இல்லை இருந்தால் நீங்கள் நைட்டு ஃபுல்லாகவே ஊற வச்சு காலையில் அரைச்சி எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் கழுகி இது நம்ம அரைக்க போகிறாங்க. அரைக்கிறதுக்கு நான் இங்கே மிக்சியில் போட்டிருக்கு. அது கூடவே ஒரு தேங்காயோட பாதி துருவி எடுத்து வச்சிருக்கு. ஒரு மீடியம் சைஸ் தேங்காயோட பாதி துருவி அது கூட சேர்த்து இப்போ நம்ம அரைக்கலாம். அரைக்கிறதுக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கு. 1 கப்பு தண்ணினா 250 ml இருக்கும். 250 ml தண்ணி நான் இதில் ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இது மிக்சியில் அரைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இது ஃபைனாக கொஞ்சம் நேரம் அரைக்கும் போது இந்த மாவு கொஞ்சம் சூடாயிடும். நம்ம வட்டையப்பத்துக்கு அப்படி சூடாகக்கூடாது. அதனால இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது கொஞ்சம் மாற்றி வைக்கிறேன். அது ஆறுறதுக்குள்ளே அந்த மிக்சியில் இருக்கிற மாவு கொஞ்சம் ஆறணும், கொஞ்சம் நல்லா ஆறணும். அதுக்குள்ளே நம்ம இங்கே ஜாகரி சிரப் ரெடி பண்ணிடலாம். வெல்லம் அதோட சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக 3 அச்சு வெல்லம் நான் இங்கே எடுத்துருக்கேன். 3 ஆணின்னு சொல்லுவாங்க, 3 அச்சுன்னு சொல்லுவாங்க, என்ன தமிழ்னு எனக்கு தெரியல. அதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கு. 1/2 கப்பு தண்ணினா 125 ml, 125 ml தண்ணி இருக்குது. இதோட அளவு ஏன் இப்படி கரெக்டாக சொல்கிறேன்னா, இது வட்டையப்பம் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த கப்போட அளவு, இந்த தண்ணியோட அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து இந்த தண்ணிக்குள்ளே அந்த வெல்லம் ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கு பிறகு தீ இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற விட்டுருங்க. பாருங்கள், நம்ம வெல்லத்தோட இந்த சிரப் நல்லா ஆறிடுச்சு. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், ஆறுறதுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அந்த டைமுக்குள்ளே நம்ம மிக்சிக்குள்ளே வச்சுருக்கிற அந்த மாவும் நல்லா ஆறி இருக்கும். பாருங்கள், இது நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ நான் இதுக்குள்ளே 1/2 கப்பு சாப்பாடு போட்டு கொடுக்குறேன். சாப்பாடு நான் இப்போ இங்கே வீட்டில் வைக்கிற சாப்பாடு தான் எடுத்துருக்கு. அந்த மட்டை அரிசியோட சாப்பாடு தான் எடுத்துருக்கு. நீங்கள் எந்த சாப்பாடு வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை இட்லி அரிசி கொஞ்சம் வேக வச்சு 1/2 கப்பு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இது அந்த வெல்லத்தோட சிரப் நல்லா ஆறின சிரப் இதுக்குள்ளே அரிச்சு ஊற்றி எடுத்துடலாம். சூடு இருக்கக்கூடாது, நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஊற்றணும். ஊற்றிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த அரிசியெல்லாம் நல்லா அரைஞ்சதுதா. இனிப்போ அந்த சாப்பாடு மட்டும்தான் அரைய வேணும். இதுக்குள்ளே இனி ஈஸ்ட் போட போகிறேன். ஈஸ்ட் நான் எடுத்துருக்கிறது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான். அது 1/2 டீஸ்பூன் போடுறேன். நான் 1/4 டீஸ்பூனோட ஸ்பூனை தான் எடுத்துருக்கு. அதனால 2 டைம் போட்டிருக்கு. அப்போ 1/2 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். ஈஸ்ட் போடும்போது நான் ஒன்று சொல்கிறேன், என்னென்னா வட்டையப்பத்துக்காக ஈஸ்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி ட்ரை ஈஸ்ட் எடுக்காதீங்க. இது ட்ரை ஈஸ்ட். நம்ம போட்டு கொடுத்தது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படியே ஸ்பூனில் எடுத்து அதுக்குள்ளே போட்டுடலாம் மாவுக்குள்ளே. இந்த ஈஸ்ட், இந்த ட்ரை ஈஸ்ட் நம்ம கொஞ்சம் சூடான தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறம் அது மேலே வரும், அந்த நுரை நல்லா வரும். அதுக்கப்புறம் தான் மாவுக்குள்ளே ஊற்றணும். சில டைம் நுரை வரல, சில டைம் இது கரெக்டாக ஃபெர்மெண்ட் ஆகாது. அதனால இந்த ஈஸ்ட் அவாய்ட் பண்ணிவிடுங்க. சில டைம் வட்டையப்பம் நல்லா கிடைக்காது இந்த ஈஸ்ட்டில். அதனால எடுக்கும்போது எப்போவுமே இப்போ போட்ட மாதிரி இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டே எடுத்துக்கோங்க. அதுதான் வட்டையப்பத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஏலக்காய் போட்டுடலாம். ஒரு 10 ஏலக்காய் தோல் எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துருக்கு. ஏலக்காய் பவுடர் தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு கொடுத்துக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இல்லைன்னா நம்ம மிக்ஸி ஆன் பண்ணும்போது அதோட மூடியில் போய் ஒட்டி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைனாக எல்லாமே அரைச்சி எடுத்துருக்கு. இது சீக்கிரம் அரைஞ்சிடும். அந்த மாவு அரிசி அந்த தேங்காயெல்லாம் நல்லா அரைஞ்சதான் முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு சாஃப்டான சாப்பாடு சீக்கிரம் அரைஞ்சிடும். பாருங்கள், நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது இப்போ எனக்கு கொஞ்சம் திக்காக தெரியுது. அதனால இப்போ ஒரு 1/4 கப்பு தண்ணி அந்த மிக்சிக்குள்ளே ஊற்றி ஒரு டைம் இதுக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
கூடவே நான் கொஞ்சம் உப்பும் போட்டு கொடுத்துருக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கு. அது கூட நம்ம மிக்சியில் கலந்து வச்ச 1/4 கப்பு தண்ணி. நீங்கள் அரைக்கும் போதே நல்லா லூஸாக மாவு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி வந்து தோசை மாவோட கன்சிஸ்டன்சியிலிருந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும், தண்ணி மாதிரி தான் வேணும். இந்த மாதிரி இருக்கணும், கட்டி ஆகக்கூடாது. கட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம வட்டையப்பம் வந்து சாஃப்டாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டீமில் வச்சு வேக வைக்கும்போது மேலே வந்து வெடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. இந்த பாத்திரத்தோட மூடி வந்து ரொம்ப டைட்டாக மூடக்கூடாது, கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். அப்போ தான் மாவு சீக்கிரம் ஃபர்மெண்ட் ஆகி மேலே வந்துடுவாங்க. அதனால டைட்டாக இருக்கிற கண்டெய்னருக்குள்ளே போடாதீங்க. இப்போ நான் ஊற்றி வச்சதுக்கப்புறம் 3.5 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த டைமில் இது ஓப்பன் பண்ணி பார்க்குறது. பாருங்கள், அவ்வளோ மேலே வந்திருக்கு. நம்ம எடுத்த ஈஸ்ட்டு வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. நீங்கள் ஈஸ்ட் எடுக்கும்போது டேட்டு பார்த்துக்கோங்க. 1 மாதம் தாண்டனா டேட் இருக்கிற ஈஸ்ட் எடுக்காதீங்க. ஒரு வாரம் 2 வாரம் எல்லாம் அந்த மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து 1 வாரம் 2 வாரம் அந்த டைமுக்குள்ளே இருக்கிற ஈஸ்ட் எடுத்தால் சீக்கிரம் இதே மாதிரி நம்ம மாவு வந்து கம்மியான நேரத்துக்குள்ளே ரெடியாக கிடச்சிடும். பாருங்கள், ஃபுல்லாக நுரையாக இருக்குது. இது வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம தோசை மாவு இட்லி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி அடித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. மெதுவாக அதுக்குள்ளே இருக்கிற நுரையெல்லாம் கொஞ்சம் கீழே வந்தால் போதும். அதுக்குள்ளே நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்குது, அது வந்து உடையக்கூடாது. குட்டி குட்டியாக இருக்கிற பபிள்ஸ் இருக்குது, அது வந்து உடையக்கூடாது. அப்போ தான் நம்ம வட்டையப்பம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மேலே அந்த ஒட்டி இருக்கிற கட்டியாக இருக்கிற மாவெல்லாம் ஒரு டைம் அந்த ஸ்பூனில் தட்டி விட்டு அதுக்குள்ளே கலந்து மெதுவாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது மேலே வரைக்கும் வந்து நம்ம அந்த ஸ்பூன் தொட்ட உடனே கீழே போயிடுச்சு. அந்த மாதிரி தான் மாவு இருக்கணும். நீங்கள் மாவு கட்டியாக இருந்தால் இந்த மாதிரி ரொம்ப மேலே வராது. நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரம் கீழேயும் போகாது. மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா மேலே வந்து நம்ம தொட்ட உடனே கீழே போயிடும். இப்போ வந்து ஒரு சின்ன பிளேட் எடுத்திருக்கு. அந்த பிளேட்டுக்குள்ளே நான் வந்து ஊற்றினது தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் தான் எப்போவுமே வட்டையப்பத்தில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றியும் இதே மாதிரி கிரீஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே இப்போ இந்த பேட்டர் வந்து ஒரு பாதிக்கு மேலே ஒரு 3/4 அந்த மாவு நான் ஊற்றிருக்கு. ஆவியில் வெந்ததுக்கு பிறகு இது ரொம்ப மேலே வராது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இருந்தாலும் ரொம்ப மேலே வராது. அதனால 3/4 ஊற்றினா போதும். இப்போ இது இட்லி தட்டில் வச்சு நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் இந்த மாதிரி வட்டையப்பம் வேகிறதுக்கு 20 to 25 நிமிஷம் ஆகும். இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்டிக்கு வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க. பாருங்கள், அதோட ஓரமாக மாவு தெரியுது, வேகலை. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் to 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து டோட்டலாக வந்து 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வட்டையப்பம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், சொன்ன மாதிரி ரொம்ப மேலே வரல, இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா பார்த்தாலே தெரியுது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இது ஆற விட்டுடலாம். பாருங்கள், இப்போ வட்டையப்பம் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறம் இதோட ஓரம் வந்து தனியே இந்த மாதிரி விட்டு வந்துடும். கொஞ்சம் கீழே தட்டி விட்டாலே இது சீக்கிரம் எடுத்துக்கலாம். இல்லை எங்கேயாவது ஒட்டி இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன கத்தி வச்சுட்டு அது கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வட்டையப்பம் ரெடியாக இருக்குது. வெல்லம் சேர்த்து பண்ண அந்த வட்டையப்பம் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. பாருங்கள், நீங்கள் மாவு ஊற்றும் போது ரொம்ப ஹைட்டாக இருக்கிற பாத்திரத்தில் ரொம்ப கட்டியாக மாவு ஊற்றாதீங்க. அது வேகிறதுக்கு டைம் ஆகும். அதே மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் மேலே வந்து வெடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அழகாக கிடைக்க மாட்டாங்க. அது ஒரு டைம் பார்த்து பண்ணிக்கோங்க. 1 கப்பு அரிசி மாவில் இப்போ அதே மாதிரி 2 வட்டையப்பம் கிடைச்சிருக்கு நமக்கு. நான் இப்போ ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, இந்த வட்டையப்பம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஒரு டிஷ்ஷு தான். இது வந்து எங்கேயாவது மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா வட்டையப்பம் வந்து கரெக்டாக வராது, ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்கும். அதனால நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், கப்போட அளவு கரெக்டாக இருக்கணும், ஈஸ்ட்டு நல்லா எடுக்கணும், அதே மாதிரி தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இது கரெக்டாக வரல அப்படின்னா சங்கடப்படாதீங்க.
செகண்ட் டைம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது தெரியும் அதில் என்ன டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு. செகண்ட் டைம் வந்து அது கரெக்டாக பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வட்டையப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் இது கட் பண்ண போகிறேன். பார்த்தா எனக்கு கட் பண்ண தோணலை சத்தியமாக. இருந்தாலும் உள்ளே எப்படி சாஃப்டாக இருக்கணும் தெரியணும் இல்லைங்களா? கட் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம வெல்லத்தோட வட்டையப்பம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையலுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு கேரளா சமையல் ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.